கடலூர் மாவட்டத்தில் பள்ளி வேனின் மீது ரயில் மோதிய விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் இந்த கோர விபத்து என்பது நடந்திருக்கிறது. ஊழியர் ரயில்வே கேட்டை மூடாமல் தூங்கிவிட்டதால் விபத்து நேர்ந்ததாக, கேட் கீப்பரின் அலட்சியத்தால் விபத்து நேர்ந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் அந்த ரயில்வே கேட்டில் கூடியிருக்கும் காட்சிகளையும், அந்த வேன் சிதைந்து உருக்குலைந்து போயிருக்கிற காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றொரு பக்கம் கேட் கீப்பரை மக்கள் தாக்கி இருக்கிறார்கள். அவரின் புகைப்படத்தையும் காண்கிறோம். மற்றொரு பக்கம் அடிபட்டு உயிரிழந்த மாணவர் மீட்கப்படும் காட்சியையும் பார்க்கிறோம். இந்த விபத்தில் 2 மாணவர்கள் உயிரிழந்து விட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. கேட் கீப்பரின் அலட்சியத்தால் இந்த கோர விபத்து நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. மற்றொருவரும் தானியங்கி சிக்னல் இல்லாததும் இந்த விபத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் இன்று காலை பள்ளிக்கு சென்ற சிறார்கள் உயிரிழந்த சம்பவம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ரயில் மோதிய வேகத்தில் பள்ளியின் வேன் 50 மீட்டர் தூரம் இழுத்துச் செல்லப்பட்டு சுக்குநூறாக உருக்குலைந்திருக்கிற காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். அந்த வேன் மீட்கப்படும் காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்டு பெறலாம். பாலவெற்றிவேல், தற்போது விசாரணை எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தற்போது தெரிய வந்திருக்கா? செப்பங்குப்பம் கிராமம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. கடலூர் முதல் மயிலாடுதுறை செல்லும் MEMU எனப்படும் பயணிகள் ரயில் இன்று காலை 7:04 மணிக்கு கடலூர்ல இருந்து புறப்படுது. இந்த ரயில் 9:20 மணிக்கு மயிலாடுதுறைக்கு செல்லக்கூடிய, நாள்தோறும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கிறது. செம்பங்குப்பம் கிராமத்தை பொறுத்தவரை இதுல இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கேட், இதுல கடந்து செல்லும் வாகனங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்படும். இந்த நிலையில இன்று காலை பள்ளி வாகனம் கடந்து செல்லும் போது அதில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முதல் கட்ட விசாரணை தொடங்கி இருப்பதாக ரயில்வே நிர்வாகம் புதிய தலைமுறைக்கு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக அந்த பள்ளி வேனில் பயணித்தவர்கள் மொத்தம் 5 பேர். 5 பேரில் 3 பேர் மாணவர்கள் என்றும் 2 பேர் ஓட்டுநர், மற்றொருவர் உதவியாளர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதில் 2 மாணவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழல்ல கேட் கீப்பர் தூங்கியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் நமக்கு அதிகாரப்பூர்வமாகவே இந்த தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேட் கீப்பருடைய அலட்சியம் காரணமாக இந்த விபத்து நேரிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பகுதியில வந்து கேட் கீப்பர் வந்து முக்கியமான ஒரு ரயில் வழித்தடமாக இருக்கிறது. தஞ்சாவூர்ல இருந்து செல்லக்கூடிய ரயில்கள், சென்னையை நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள், பாண்டிச்சேரி விழுப்புரம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் ஒரு நாளைக்கு 20 ரயில்கள் வரை வந்து அந்த வழித்தடம் வழியே கடந்து செல்லும். இத்தகைய ஒரு சூழல்ல கேட் கீப்பர் வந்து ரயில் வருவதற்கு முன்பாக அவர் வந்து துரிதமாக செயல்பட்டு கேட்டை வந்து அடைத்திருக்க வேண்டும். ஆனால் அது நீங்கள் குறிப்பிட்டது போல தானியங்கி கதவுகள் வந்து பொருத்தப்படவில்லை. தானியங்கி இன்டர்லாக்கிங் பொருத்தப்படாத காரணத்தினால் கேட் கீப்பர் தான் துரிதமாக செயல்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உறங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ரயில்வே துறையினுடைய SP இதற்கு வந்து விளக்கம் அளித்திருக்கிறார். கேட் கீப்பர் தூங்கியதன் காரணமாகத்தான் கேட் வந்து ஓபனாக இருந்ததாகவும், அதன் காரணமாக தான் பள்ளி வாகனம் வந்து ரயில் வரக்கூடிய அந்த எச்சரிக்கை உணராமல் ரயில் ஓட்டுநர் வந்து வேன் ஓட்டுநர் இயக்கி இருப்பதாகவும், ரயில் வந்த வேகத்தில் சுமார் வந்து 40 இருந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் வந்த ரயில் பள்ளி வாகனம் மீது மோதியன் காரணமாக 50 மீட்டர் தூரம் தள்ளி அந்த பள்ளி வாகனம் வீசப்பட்டிருப்பது அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பாக தற்போது அந்த செப்பங்குப்பம் அந்த கிராமத்துல ரயில்வே டிராக்ல நிச்சயமாக பாலவெற்றிவேல் பார்க்கும் போதே மனதை உலுக்கும் காட்சிகளாக இருக்கின்றன அந்த காட்சிகள்.